தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 11 பகுதிகளை தேர்ந்தெடுத்து காலநிலை மீள்திறன்மிகு கிராமங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கிராமங்களுக்குள் ஒன்றான கிள்ளை பேரூராட்சி குறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் பழவேற்காடு, கிள்ளை, கோடியக்கரை, ராமேஸ்வரம், கொடைக்கானல், நீலகிரி உள்ளிட்ட 11 இடங்களை காலநிலை மீள்திறன்மிகு கிராமங்களாக தேர்ந்தெடுத்தது. சமூக பொருளாதார பாதிப்புகளை குறைத்து மக்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் கரிம வெளியீட்டில் நிகர பூஜ்ய இலக்கை அடையவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திற்கு அருகே உள்ள கிள்ளை பேரூராட்சியில் இத்திட்டம் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாய கூடங்களில் சூரிய மின்வசதி ஏற்படுத்தப்பட்டு மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையாகவும் பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்பட்டுள்ளது. பிச்சாவரம் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க எரிபொருள் படகுகளுக்கு மாற்றாக சூரிய மின்சக்தி படகுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை குறித்து மக்களிடையே தொடர் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மக்களுக்கு தேனீ வளர்ப்பு போன்ற மாற்று வாழ்வாதாரங்கள் வழங்கப்படுகின்றன. காலநிலை மீள்திறன்மிகு கிராமமாக கிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்து அந்த பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பேசினார். காலநிலை மாற்றத்தால் இதை தேர்ந்தெடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நம்முடைய இந்த பேரூராட்சியிலே அலுவலகங்களுக்கு, பேரூராட்சி அலுவலகத்திற்கு சோலார் மின் சாதனத்தை இன்றைக்கு பொருத்தி இருக்கிறார்கள். இருளர் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பள்ளிக்கு அந்த நடுநிலைப் பள்ளியிலே இன்றைக்கு அந்த சோலார் இணைப்பை பொருத்தி இருக்கிறார்கள். மேலும் நிலத்தடி நீர் உவர் நீராக மாறுவதை தடுக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். வெப்பத்தை குறைக்கும் கூரைகள், நிலத்தடி நீர் மீள் நிரப்புதல், மணல் குன்றுகள் பாதுகாப்பு மற்றும் கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுதல் போன்ற பணிகள் மூலம் கிராமங்களை முழுமையாக மீட்டெடுப்பதே இத்திட்டத்தின் இறுதி இலக்கு என்று அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக சீர்காழி ஆர். மோகன்.